வணக்கம் நண்பர்களே, அடங்காப்பட்ட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலி தான். எங்களோட வீட்டில் இன்றைக்கு அன்னாசி பழம் வீட்டு தான் பாருங்கள். அன்னாசி பழத்தின் பெருசாக பாருங்கள், இது வீட்டு அன்னாசி பழம் வாங்க. அப்படியே போய் இன்றைக்கு எங்களோட வீட்டின் அழகையும் பார்த்துக்கொண்டு எங்களோட அன்னாசி பழம் வீட்டை இன்றைக்கு அன்னாசி பழத்தை பிடுங்கி வெட்டி தூள் உப்பு போட்டு சாப்பிட போகிறோம். அம்மா தான் பிடிங்கி கொண்டுருக்குறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே பார்ப்போம். இது வந்து எங்களோட வீட்டுக்கு முன் கேட் அடி வந்து பாருங்கள், இங்கே தண்ணி வாங்கிட்டு இருக்குது. இது வந்து முன் கேட்டுண்டா மெயின் ரோட்டில் இருந்து வந்து இங்கே வந்து சின்ன ரோட்டு முன்னுக்கு ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களை வார ரோட்டு பாருங்கள். ரோட் சைட்டாலேயே தண்ணி வாங்கிட்டு இருக்குது. அங்கே வயல்வெளி சுற்றியே வயல்வெளி. எங்களோட கேட்டு பாருங்கள், நான் தண்ணியை காட்டுறேன் பாருங்கள். தண்ணியை எப்படி தண்ணி வாங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். கொட்டால் தண்ணி வாங்கிட்டு இருக்குது. வெயில் காலத்தில் வந்தால் இந்த இடத்துலையே குளிக்கலாம். பெரிய வேக்காலுக்கு தான் போகணும் இல்லை பாருங்கள். இந்த இதில் இடத்துலேயே இந்த சின்ன பிள்ளைகள் அதில் வந்தால் இந்த இடங்களையே குளிச்சு கொள்ளலாம் பாருங்கள். அப்படி தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் சொல்லி இந்த இடத்துலையே குளிக்கலாம். அங்கே அப்படியே தண்ணி வாங்கிட்டு தான் இருக்கும். சுற்றி வயல்வெளி தான். இதில் நொங்கும் பட்டி குடிக்கலாம். வந்தால் பாருங்கள், பனைமரத்தில் நொங்கு இருக்குது, அது வந்தால் பட்டி குடிக்கலாம். இந்த வடிவான அழகான ஒரு மரங்கள் எல்லாம் நிற்கிது. அப்படியே சுற்றி இது மரங்கள். முன்னுக்கு தாமரை குளம், தாமரை பூவில் நிறைய இருந்த நம்மளோட வீடியோ ஓடணும். தாமரை பூ நிறைய இருந்த வீடியோ. இப்போ தாமரைப்பூ இல்லை. இதான் எங்களோட ரோட்டு. அங்கேருந்து வார மெயின் ரோட்லேருந்து வர ரோட்டு. இது எங்களுக்கு தண்ணி பாயிற வாய்க்கால் அப்படியே வாங்கிட்டு பாருங்கள். இது எங்களோட தற்காலிக இந்த வந்து எங்களோட போகிற ரோட்டில் வந்து தற்காலிக கேட்டு தான் போட்டிருக்கு. இப்போ நிரந்தரமாக கேட்டு இல்லாமல் இது வழியாக கட்டையிலாண்ட இது பொது கேட். அங்கால போனால் இது வந்து எங்களோட வயல், நெல் வயல். இது 4-5 ஏக்கர் எங்களோட நெல் வயல் இருக்குது. அங்காலையும் எல்லாத்தையும் நிறைய நெல் வயல்கள் இருக்குது. காற்றுண்டா செட்டியான காற்றுண்டா பாருங்கள் அடிக்குது. தென்னை மரங்கள்லாம் இப்படி ஆடுதுன்னு சொல்லி இது பாருங்கள். அந்த வயல் நெல் வயலே எப்படி ஆடிக்கொண்டிருக்கு. இப்போ நெல் விதைச்சி வந்து ஒரு 40-45 நாள் ஆகுது பாருங்கள். தென்னை மரம் எல்லாம் விழுகிற மாதிரி ஆடிக்கொண்டிருக்கு. எப்படி காற்று அடிக்கணும்னு சொல்லி அடியே பாருங்கள். காற்று தெரியும் தானே. வைகாசி மாதம் இப்போ முடிஞ்சுது. வைகாசி மாதம் வந்தாலே காற்று தான். வைகாசி மூசி வீசுமா வைகாசி காற்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி காற்று அடிச்சோன்ருக்குது வைகாசி காற்று. நான் வைகாசி மாதம் முடிஞ்சு இப்போ ஆனி மாதம் தொடங்கிட்டுது. அப்போயும் இந்த வைகாசி காற்று முடியலை. அவ்வளோ காற்று அடிச்சோன்ருக்குது பாருங்கள். அங்கால கண்ணு கட்டுற தூரம் மட்டும் வயல்வெளி தான். அங்கால வயல்வெளி, அங்கால டவர் ஒன்று புதுசாக கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இது எங்கட அந்த போன வருஷம் காற்றுக்கு முறிஞ்ச தென்னை மரம். இந்த டிட்பா புயல் வந்த நேரம் நடுவோடையாக முறிஞ்சு கொண்டு போச்சு இந்த தென்னை மரம். இதுக்கெல்லாம் தென்னை மரம் தான் வைக்கணும். இந்த பாருங்கள் அடிக்கிற காற்றுன்ற வேகத்தை பாருங்கள். சும்மா பிரித்து இது காற்று அப்படி அடிச்சு கொண்டு காற்று. நாங்கள் அப்படியே வீட்டை போவோம். அப்படியே வீட்டை போய் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி அன்னாசி பழம். வீட்டில் எங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் அன்னாசி தோட்டம் இருக்குது. ஒரு பார்த்தா ஒரு 15-20-30 அன்னாசி பழம் போங்கலாம் ஒரு தடவையில். இந்த தடவை பார்க்க போனால் எங்களோட வயல், இது எங்களோட வயல் தான். நாங்கள் இது வந்து இன்னொரு எங்களோட வயலுக்கு மேல் பக்கத்தில் உள்ள வயல். இதுதான் எங்களோட வயல். அதில் பார்த்த போனால் பாருங்கள் மாமரங்கள் அதில் எங்களோட வயல்களில் வேறு ஆகண்ட வயல். எங்களோட முன்னுக்குள்ள வயல், அங்கே அப்படியே வேறு ஆகண்ட வயல் இருக்குது. இது எங்களோட வயலுக்கு வந்து தண்ணி பாயிற ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது. இந்த வாய்க்காலில் தண்ணி வாங்கி ஒன்று இருக்குது. இந்த தண்ணி வாங்கி ஒன்று இருக்குது. இதுதான் இந்த கழிவு தண்ணி பாயிரன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரியா கழிவு தண்ணி பாயிரன்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்க்க போனால் நாங்கள் இங்கே பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு போகிறது. அப்படியே இது வீட்டுக்கு தண்ணி போகிற வேக்காலில் போய் கொண்டுருக்குறோம். இந்த இதால் தான் வந்து எங்களோட முன்காணிக்கு வந்து தண்ணி போகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம். ஆமணக்கு மரம் பாருங்கள். ஆமணக்கு இப்போ எல்லாம் எல்லா இடங்களையும் இப்படியான மரங்களை காணவே இல்லை. அந்த ஆமணக்கு எங்களோட வீட்டில் நிற்கிது. ஆமணக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள். ஆமணக்கு சில மருந்துகளுக்கு பாய்க்கிற சாமான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ அது அழிவடைஞ்சிருந்து ஒரு சாமானாக போச்சு. தென்னை மரம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு பதிவில் தென்னை மரங்கள வாசல் கிடைக்குது. பதிவு தான். சும்மா கொக்கத்தடி இருந்தால் காணும். தேங்காய் விடுங்களாம். தண்ணி பாய்ஞ்சோண்டே இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு முன்னாலேயே தண்ணி தான். வாசல்லே பேக்கால் தண்ணி பாய்ஞ்சோண்டு இருக்குது. ஃபுல்லாக பூக்கொண்டு வேலியெல்லாம் நாங்கள் மதில் கட்டுறதில்லை. எங்களோட இடத்துல வேலியெல்லாம் பூக்கொண்டு வேலி தான். அது வளர்ச்சி அடைஞ்ச இடங்களில் தான் மதுகளும். இப்போ டிராக்டர் ஒன்று வந்து உழுதுட்டு போகுது பாருங்கள். இதில் ஆயில் ஊற்று போட்டு போய் கிடக்கு. இப்படியான இடங்கள் இதால் தான் இந்த சூழல்கள் மாசடைகிறது. இப்படியே இந்த ஒயில்கள் மசக்கண்ணீர் ஊற்றப்பட்டால் இந்த இது தண்ணிக்கு ஊற்றப்பட்டால் யோசிச்சு பாருங்கள். தண்ணி சரி தண்ணி தனியாக போயிடும். அது நிலத்தில் ஊற்றப்பட்டால் நிலமும் படுத்தா போகுது. இதில் இருந்து இதுதான் எங்களுக்கு 2வது வேக்கால். இதில் இந்த பக்கத்துலேயும் நாங்கள் தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் எங்களோட வயலுக்குள்ள. இதால் அப்படியே வாங்க என்ன ரைட். இதுதான் எங்களோட ஜம்பு மரம். எங்களை வீட்டில் வந்து இந்த ஜம்பு மரம் வந்து சீசன் இல்லை. 365 நாளும் காய்ச்சோண்டே இருக்கும். பூக்குறது காய்க்கிறது கொட்டுறது, பூக்குறது காய்க்கிறது கொட்டுறது. அதுக்கு குரங்கும் முறையில், கிளியும் முறையில், காகம் முறையில் தப்புறது தான் நாங்கள் சாப்பிட்றது. ஆனால் 365 நாளும் காய்க்கும்.
யார் வந்தாலும் 365 நாளும் ஜம்புக்காய் பிடிங்கி சாப்பிடலாம். விரும்பினாக்கள் நாங்கள் ஏரியாவுக்கு வந்து பாருங்க. எங்கள் ஏரியாண்ட அழகாக வந்து பாருங்க. யாருக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா தவற விடாங்க எங்கள் ஏரியாவுக்கு. அதுவும் மழை காலங்களில் வரக்கூடாது. மழை காலங்களில் வந்தால் இதே மாதிரி இந்த ஊருக்கே மந்தனு சொல்லி யோசிப்பீங்க. மழை காலங்களில் வரக்கூடாது. கூட காலத்தை வரணும் பாருங்க. இங்கே பெரிய ஜம்புக்காய் கிடக்குது. தப்பா குரங்கு இப்போ வந்துட்டு தான் பாஞ்சு போகுது. இப்போ வந்து தப்பா விட்ருக்கு இந்த ஜம்புக்காய். இந்த ஜம்புக்காய் பாருங்கள் 4-5 ஜம்புக்காய் நல்ல பெரிய ஜம்புக்காய் கிடக்கு. இப்படியான காலங்களில் வந்து இப்போ 5ஆம் மாதம் 6ஆம் மாத காலங்களில் யாரும் விரும்பினா எங்களோட ஊருக்கு வந்து பாருங்க. எங்களோட ஊருக்கு வேறு சந்தர்ப்பம் கிடைச்சா எங்களோட வீட்டையும் வாங்குவோம் வந்து பாருங்க. எங்களோட வீட்டு அழகாக பாருங்கள். இங்கே பாருங்கள் எக்ஸோராம நிற்கிது. இங்கே இந்த நாவருக்கு கள்ளி வைக்கிறேன்னாங்க. அதே எங்களோட அம்மா வாசலில் வச்சுக்கிறேன் நாவரு கள்ளின்னு. நாவரு கள்ளி அங்கே அந்த காசு மரம் இந்த நிறைய பூக்கொண்டுகள் நிற்கிது. இதை எங்களோட விட இந்த செவ்வரத்தை ஒரு 5-6-10 வீதம் நிற்கிது பாருங்கள். இந்த அடுக்கு செவ்வரத்தை இதுகளெல்லாம் ஒரு அரைக்கு 9ஆக போச்சு. இதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் இல்லை இந்த செவ்வரத்தை. இப்போ எல்லாம் புது ஹைப்ரிட் இனங்கள் வந்தபடியே பழைய இனங்கள் எல்லாம் இல்லாமல் போச்சு. பாருங்க ரோஸ் கலரில் ஒரு இது நிற்குது எக்ஸோரா மரம். பூச்சிகள் பின்னரங்களில் பூச்சி தான் பறக்குது. இந்த இதுவும் ஒரு செவ்வரத்தை தான் அது இந்த இதில் நிற்கிறபடியாக வழியாக பூக்கல் அப்படியே இங்கே போகும். அப்படியே பாருங்கள் இங்கே மஞ்சள் பூக்கொண்டுகள் விதமான பூக்கொண்டெல்லாம் நிற்கிது. நல்லா அழகாக இருக்கும். ஒரு மனம் மாறி காலத்தில் சும்மா அப்போ சூப்பராக இருக்கும் எல்லாம் பூத்து கொடுங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ தான் நிற்கிது வடி இந்தியாவில் ஒரு அடுக்கு செவமரத்தை நிற்கிது பாருங்க. எல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஒரு நான் தான் முதலெல்லாம் வைக்கிறது. இப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டு போச்சு. வேலை கிடைச்சா அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாமல் போயிட்டு இதெல்லாம் முதல் நாங்கள் அங்கங்கே போகிற இடம்படியாக கிடைச்சது பாருங்கள். இது ஒரு செவரத்தை போன இடங்களில் கிடைஞ்ச இடத்த எடுத்துகிட்டு வரந்த இதுவெல்லாம் இந்த கற்றாழை இடங்கள் வடிவு கூடு வழியாக வைக்கிற இடங்கள் தேவையான யாரும் வந்தால் எங்களை விட பிடிங்கோட்டு போகலாம். பிறவா இல்லை 1-2 தெருவோம் உங்களுக்கும். அங்கே பார்க்க போனால் பாருங்கள். அங்கால இன்னொரு செவரத்தான். இதே வந்து ஒரு அடுக்கு பூச்சியாக பாருங்கள் என்ன பூச்சி வரக்குதுன்னு. இது ஒரு அடுக்கு செவரத்தான். அடுக்குஞ்சால பாருங்கள் இந்த வெள்ளை கலரில் நிற்கிது. இதுலேயே இதே மாதிரி வெள்ளை ரோஸ் சிவப்புன்னா 5-6 கிராம் இருக்குது. பூ இல்லை இந்த நேரங்களில் பெருசாக பூக்கே இல்லை. அதால் பூ இல்லை பாருங்கள். இதெல்லாம் செவ்வரத்தை இதுலேயே ஒரு அன்னாசி நிற்கிது. இதில் பார்க்க போனால் வாழை பாருங்கள். இது கப்பல் வாழை. இப்போ தான் குலை பிஞ்சு பருவத்தில் இருக்கிறார். குலை போட்டு பத்தியோடு இருக்கிறார். வாழை நிற்குது. அங்கே அன்னாசி கரும்பு நிற்குது. இப்போ தான் கரும்பு நட்டு இருக்குது. இந்த வெத்திலை கூட நிற்கிது. எங்களை விட எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வீட்டிலையே இருக்குது. கரும்பு நிற்குது. இந்த கரும்பு இப்போ தான் வளருது. முதல் நண்ட கரும்பெல்லாம் அந்த பொங்கல் நேரம் பட்டியாச்சு. இப்போ சின்ன சைஸில் கரும்பு வளருது. இது பாருங்க தென்னம்பிள்ளைகள் நிற்கிது. அங்கால இந்த கரைக்கு போகிற ரம்பை அதெல்லாம் தேவையான அளவு இருக்குது. ரம்பை முத்தையங்காட்டில் சில வீடுகளில் இந்த இதெல்லாம் காசுக்கு வேண்ட எல்லாமே இருக்குது. இஞ்சி எல்லாம் வளர்க்குறோம். எங்களுக்கு நாங்கள் ஒரு சாமான் பண்ணணுமெண்டா வெளியால் போக வேண்டிய தேவையே இல்லை. இப்போ மரக்கறியாச்சு வேறு பொருட்களாச்சு எங்களோட வீட்டத்துலேயே தோட்டத்துலேயே எடுக்கலாம். கற்றாழை ராசவள்ளி இலைகள் எல்லாம் இருக்குது. இந்த இஞ்சி மரம் எல்லாம் பெருசாக நிற்கிது. பிடுங்குற அளவுக்கு வந்துட்டு வரை பிடுங்கினா பிளான்ட் இஞ்சி பிளான்ட் ரைட். முதல்ல இதில் வந்து வண்டியை காட்டினான்னு பாருங்கள். இப்போ தான் அந்த சிவத்தை வண்டி காய்ச்சிருக்கிறார். இது மாதிரி பாரியன் தான் இந்த பாருங்க சிவப்பு வண்டி நிற்கிது. இந்தியாவில் பால் வண்டி நிற்கிது. எங்களை விட்ட வந்து பாருங்க யோசிச்சு பாருங்கள். எங்களை விட்ட இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு வண்டிக்கா அப்படிங்கன்னா காணும். 2-3 வண்டிக்காக இன்றைக்கும் வீட்டை வண்டிக்காக கறிதான் சாப்பாடு. வண்டிக்காயில் தெரியும் உங்களுக்கு. வண்டிக்காயில் என்னென்ன சத்து ஒரு முட்டை 2 முட்டையோ 3 முட்டை சத்து வந்து வண்டிக்காயில் இருக்குது. நான் உங்களுக்கு முதல் வீடியோ காட்டைகளை வந்து முதல் வீடியோவில் வந்து எங்களோட வீட்டில் ஃபுல்லாக கச்சாம் போட்டுருந்தது. இப்போ கச்சாம் போட்டு எல்லாம் பிடுங்கியாச்சு. இப்போ பிடுங்கி பாருங்கள் கோழி ஒன்று நிற்கிது. கச்சாம் போட்டு பிடுங்கி திருப்பி கச்சாம் போடுறக்கா எல்லாம் உழுது விட்டுருக்குது. அங்கால பார்ப்போமாங்கோ. இது பாருங்க. இது வந்து இந்த கொச்சிக்காய் உங்களுக்கு தெரியும். இந்த கொச்சிக்காய் மூட்டை கொச்சியில் ஒரு இனம். இதில் மூட்டை கொச்சியிலே 2-3 இனம் இருக்குது. கொச்சியே எங்களை விட ஒரு 6 இனம் கொச்சி நிற்குது. வெள்ளை கலர் பச்சை கலர். இதில் பச்சை கலர் வெள்ளை கலர்னு காய்க்கையில் ஆகுது பச்சை கொச்சி. அங்கே போனால் மூட்டை கொச்சி நிற்கிது. இது மூட்டை கொச்சியிலே 2-3 ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் கோழி தண்டுறோம்னு சொல்லி கூட்டுக்குள்ளே வச்சு தான் நெட்டுக்குள்ளே வச்சு அடைச்சிருக்காங்களே. நெட்டுக்கு வச்சு அடைச்சிருக்கு. இது பாருங்கள். இது மூட்டை கொச்சி. இது அந்த தக்காளி பழம் மாதிரி இந்த உருண்டை பூசணிக்காய் மாதிரி ஒரு மூட்டை கொச்சி. இதெல்லாம் அப்படியே அங்கேயே போகிற இடம்படியே 50 இடம்படியே 1-2 கண்டுகளை வந்து வீட்டை வச்சு சேர்க்குறது. இப்போ வந்து இதில் வந்து பழுக்கிற பழத்துலேருந்து விதையை எடுத்து இப்போ ஆக்களுக்கு கண்டுகளாக போட்டு கொடுக்கலாம். தேவையான கிட்ட வைக்கலாம் பயன்படுத்தலாம். அதை விட எங்களுக்கு இந்த பெருசாக மிளகாய் கொச்சிக்காய் ஒன்றும் பண்ணுற தேவையெல்லாம் இருக்கிறது. இந்த வேறு கம்பம் கண்டு நிற்குது. இப்போ நட போகிறோங்க. பின்னுக்கு ஒரு வயலுக்கு கம்பு நடாமல் அதுக்காக தான் இப்போ தான் எங்களோட முக்கிய இடத்துக்கு வந்துட்டோமே. இப்போ தான் நாங்கள் அன்னாசி தோட்டத்துக்கு வந்துக்கிறோம் பாருங்கள். ஒரு 150-100 மேலே அன்னாசி நிற்குது எங்கள்கிட்ட.
ஆனால் நாங்கள் பெருசாக அந்த கவனிப்புன்றது எல்லாம் குறைவண்டு இல்லை. மரங்களையும் எங்களோட கம்பம் தோட்டத்துக்கு கீழே தான் இந்த அன்னாசி நிற்கிது. ஆனால் இங்கே இந்த எண்ணத்துக்கு வேறு மூடி வச்சுக்கிறான்னு பாருங்கள் அம்மா. ஒரு புது டெக்னிக், இதெல்லாம் ஒரு டெக்னிக்கை இப்படியான டெக்னிக்ஸுக்கெல்லாம் இருக்குது. விலங்குகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இப்படியெல்லாம் புது புது டெக்னிக்ஸ்கெல்லாம் இருக்குது. இது வந்து வீட்டை சரியான அணில் பிரச்சனை. அதுக்காக தான் இந்த துணியால் போட்டு மூடி வச்சுக்கிறான். பாருங்கள் இந்த பழம் பாருங்கள் இப்படி இப்போ ஊர் பழத்தில் இப்படி பெரிய பழம் கண்டுக்கிறீங்களா பாருங்கள். இதெல்லாம் அந்த எங்களோட வெட்டாப்பழம் பொங்கலில் பண்ணுறேன்டா 500 600 700 வரும். எங்களோட வீட்டு பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை தான் பிடுங்க போகிறோம். பிடிங்கிட்ட இவர் தான் வெட்டி ஒரு நல்லா போடும். அம்மா வர அம்மாவே வச்சு பிடுங்குவோம். அதுவும் பார்த்துட்டு அமௌண்ட்டு அவங்க நான் அவ்வளோ தின்ன மாட்டாலும் வந்து சாப்பிட சும்மா எல்லாத்தையும் முடுங்க. இது கண்டுகள் கொஞ்சம் நாங்கள் கொண்டு போகணும். கொண்டு போகணும் நாங்கள் எப்படிங்க போடுங்க. நாங்கள் கொண்டு அங்கே வைக்கோம். ஆனால் பாருங்க அங்கே பழமாக்களை தானே அதை கொடுத்துவோம். அதை கொடுத்துவோம். என்ன வளா அப்புறம் அது இப்போ வளர அந்த காற்றுக்கு இந்த காற்றுக்கு பழகல அது அது எல்லாம் 2 உண்டு தான்டா. சரி இப்போ வட்டி இதுக்கு உப்பும் தூளும் போட்டு பார்த்து இந்த உப்பு இது உப்பு கூடாது. என்னென்ன உப்பு கூடாது தொட்டு போகிறோம் வைக்கும். உங்களுக்கு எடுக்க நீங்கள் எடுக்க வேண்டாம். இல்லை இல்லை எடு எனக்கு வேண்டாம். முழுக்கால கூப்பிட்டு தாங்க எங்களை கூப்பிட்டு உங்கள்கிட்ட வச்சுருக்கேன். அவ்வளோ இது போடும். காரணம் இன்னும் கொஞ்சம் போடும். நல்லா இருக்கு. உப்பு தானே சீனியும் போடணும். போடும். baik Allah kali berkah எல்லாரையும் போட்டு வா. எடுத்தாச்சு. மண்ணாக